இங்க ஒருத்த சடனா பைசனா மாறிடுறான். இத பார்த்துட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பயப்படாம சிரிக்கிறானுங்க. அப்ப அங்க இருக்க ரெண்டு பொண்ணுங்க கையில ரெக்க முளைச்சு சடனா ரேவனா மாதிரி பறந்து போறாங்க. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தா இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் அனிமல்ஸா மாற முடியும். சோ அப்படிதான் இங்க இருக்க ஒரு சிலர் வந்துட்டு ஓனாயா மாறுறாங்க. இன்னும் சில பேர் ராபிட், மானு அந்த மாதிரி காட்டுக்குள்ள சுத்துற அனிமலா மாறுறானுங்க. அப்ப அவங்க பிரின்சிபலும் வந்துட்டு ஒரு கழுகா மாதிரி பறந்து போறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு வந்த ஒரு புது பையன் எந்த ஒரு அனிமலாவும் மாற முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். சோ இதை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இவன் என்னவா மாற போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கியூரியஸோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பையன் வந்துட்டு சடனா ஒரு மவுண்டன் லைனா மாறிடுறான். இதை பார்த்துட்டு இந்த ஆளுக்கு வந்துட்டு ஒரே ஷாக்கு. ஏன்னா இந்த ஆளும் ஒரு மவுண்டன் லைன் தான். சோ இப்போ இங்க வந்துட்டு யார் ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக இந்த மவுண்டன் லைனுக்கும் அங்க இருக்க கரடியா மாறக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் போட்டி வச்சு பாக்குறாங்க. அப்படி போட்டி ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே இந்த மவுண்டன் லைன் வந்துட்டு அந்த கரடியை தோக்கடிச்சிருது. சோ இதை பார்த்துட்டு இந்த ஆள் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ஏன்னா இவன் வந்துட்டு நம்மளுடைய போட்டியாளனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூட்டிட்டு டெய்லியும் காட்டுக்குள்ள ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடறாப்ல. அப்படி இவங்க ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த மவுண்டன் லைனா மாற பையனும் அவரு பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு இடத்துக்கு வந்த பிறகு இங்க பாருப்பா, இதுக்கப்புறம் நாம இந்த இலையை தாண்டி போக கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பக்கம் வேட்டையார ஹண்டர்ஸ்லாம் இருக்கானுங்க. அவனுங்க கையில நம்ம மாட்டோம் அப்படின்னா நம்மள பிடிச்சி கூண்டுக்குள்ள போட்டுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வான் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த பையன் தனியா காட்டுக்குள்ள உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அப்போ சடனா இவன் பின்னாடி ட்ரோன் வந்துட்டு அப்பியர் ஆகுது. அப்படி அப்பியர் ஆன அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு ஹண்டர்ஸ்லாம் வந்து இவனை வேட்டையாடுறதுக்காக அந்த நாய் எல்லாத்தையும் அவுத்து விட்டுறானுங்க. இதை பார்த்துட்டு இந்த பையன் பயந்து போயிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். அப்படி ரொம்ப நேரமா ஓடி ஓடி இந்த பையன் கொலாப்ஸ் ஆகி ஒரு இடத்துல டயர்ட் ஆகி விழுந்துடுறான். அப்படி விழுந்த வழிதான் இந்த பையனுக்கு மண்டையில பல்ப் எறிகிற மாதிரி ஒரு ஐடியா வருது. அட ஆமால நம்ம இதுக்கிட்ட ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சடனா ஒரு மனுஷனாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறான். அப்படி இவன் மாறின உடனே அந்த நாயெல்லாம் இவனை சேஸ் பண்றது நிறுத்திடுது.